விஜய்னா அரசியல் கோலதாண்டா, வரலாறு பதிவு செய்யும். ராகுல் காந்தியை தூக்கிட்டு போறாங்க, எப்படி சூனா பணவை தூக்கிட்டு போவாங்க இல்ல. விஜய் ஒரு முதலமைச்சர், ஒரு நடிகர் இல்ல, அவர் எல்லாரும் விட மிக பிரபலமான இன்ஃபுளுசர். மெரினா கடற்கரையில போராட்டம் நடத்த கூடாது என்று தடை போட்டு சட்டபூர்வமா அதுக்கு ஒப்புதல் வாங்கினான். திமுக அதிமுக ஆட்சி காலங்கள்ல தாவேக அரசு திமுக அதிமுக மாற்றுனா மெரினா கடற்கரை திறந்து விட வேண்டியதானே. பாலன் இல்லத்துல போராடுறாங்க யாரு? மாணவர்களும் இளைஞர்களும். இதே பாலன் இல்லத்துக்கு விஜய் வந்தார். எதற்காக வந்தார்? தாவேக அரசுக்கு பெரும்பான்மை இல்ல, ஆதரவு வேணும் என்று ஆதரவு கட்டு பாலன் இல்லத்துக்கு போன விஜய் இன்றைக்கு போராடக்கூடிய மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு ஏன் போகல? ஏன் போகல? எல்லா கட்சியாரும் போகலடா. தாவேக அரசின் கருத்து என்ன? தாவேக அந்த கேடுகட்ட கட்சியின் கருத்து என்ன? காட்ட சொல்ல வேண்டியதானே. நாங்க இந்த இடத்துல போராட்டம் பண்றோம்ல, எதுக்கு இந்த இத்து போன விஜய் மாதிரியே ஒரு மைக்க கொடுத்துருக்கீங்க? ஒளி வாங்கி இப்படி இருக்கு, ஒளிபெருக்கி அப்படி இருக்கு, எதுக்கு? இல்ல பெரிய ஒளிபெருக்கி வச்சீங்கன்னா மருத்துவமனை பக்கத்துல இருக்குது, பாதிப்படையும். அப்புறம் என்ன மயத்துக்கு இந்த பாயிண்ட் கொடுத்த? நாங்க கேட்டது என்ன? நான் கேட்டது ராஜரத்தன் திடல், அங்க தர வேண்டியதானே. நாற்காலி போடக்கூடாது, நாற்காலி போடக்கூடாது, பெரிய ஒளிபெருக்கி வைக்க கூடாது. ஆனா ரோஹிணி தேட்டர் வாசல்ல எல்லா அளப்பறையும் பண்ணலாம். காவல்துறை மானம் கட்டி போய் வெக்கம் கட்டி போய் கொடி பிடிக்கும். விடிய காலம் 5 மணிக்கு 6 மணிக்கு படம் பார்க்க போற பரதேசிக்கு பாதுகாப்பு கொடுப்ப. மக்களுக்காக போராடுற எங்களை படுத்துவியா? என்ன பேச்சுது? நாங்க ஸ்பீக்கர் பெரிய ஸ்பீக்கர் வைக்க விட மாட்டோம், நீங்க ஓரமா தான் ஆர்ப்பாட்டம் பண்ணணும், நாற்காலி போட மாட்டோம். போராடுறவன் கால் எடுக்க காத்து நடக்கணும். ஆனா படம் பார்க்க போறவனுக்கு எல்லாதும் உண்டு. அதுவும் ஒப்பாறு வைக்கலாம் பாருங்க. தமிழ்நாட்டு வரலாற்றுல என்னென்னமோ தமிழ்நாட்டுக்கு பெருமிதங்கள் இருந்துச்சு, சிறப்பு இருந்துச்சு, முற்போக்கு அடையாளம் இருந்துச்சு, எல்லாத்தையும் 2 மாதம் செஞ்சுட்டாங்க. முடிஞ்சு போச்சு தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் இந்தியாவோட அரசியல் சாசனத்தை திருத்தப்பட காரணமாக இருந்த நிலம். தமிழ்நாடு தான் இந்தியை எதிர்த்த முதல் மாநிலம். தமிழ்நாடு தான் எல்லாத்துக்கும் முன்னுதாரணம், எல்லாத்துக்கும் வழிகாட்டி. எல்லாமே சிதைஞ்சு போச்சுங்க. ஒரு 2 மாதத்துல, 2 மாதத்துல கண்ணீர் வடிக்கிறாங்க. ஐயோ இனிமே பார்க்க மாட்டோமோ, இனிமே பார்க்க மாட்டோமோன்ட்டு. என்னால எதை வேணாலும் ஏத்துக்கலாம். தாவேக கட்சியை சேர்ந்த கரூர் மாவட்ட செயலர் மதியழகன்னு பேரு, அவரு கண்ணீர் வடிக்கிறாருங்க படத்தை பார்த்துட்டு. கரூர்ல தேர்தல் பரப்புரைக்கு, அந்த விஜய் பரப்புரை கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சது இதே மதியழகன். அங்க கூண்ட மக்களுக்கு உணவு ஏற்பாடு பண்ணாம, தண்ணீர் ஏற்பாடு பண்ணாம, கழிப்பறை வசதி ஏற்பாடு பண்ணாம அந்த மக்களை அம்போன்னு விட்டு 41 பேர் சாவதற்கு காரணம் இந்த மதியழகன் ஒரு அயோக்கிய பையன். அந்த மதியழகன் அன்னைக்கு 41 பேர் செத்து விழுந்தப்ப கரூர் அரசு பொது மருத்துவமனைக்கு போகல, விட்டு ஓடுகாலி பையன் மாதிரி ஓடி போயிட்டான். அன்னைக்கு ஓடி போயிட்டு இன்னைக்கு படத்தை பார்த்து அழுகுறேன். அன்னைக்கு செத்து போனவங்க உடம்ப பார்த்து அழுதியாடா? கண்ணீர் விடுச்சியா? ஒரு கர்மாந்திரம் இல்ல. என்ன கூத்துனா, விஜய் ஒரு முதலமைச்சர், ஒரு நடிகர் இல்ல, அவர் எல்லாரும் விட மிக பிரபலமான இன்ஃபுளுசர். இங்க 10,000 பேர் 1,00,000 பேர் பின்தொடர்பாளர்கள் இருக்கிறாங்கன்னா, விஜய்க்கு ஒரு 1 கோடி பின்தொடர்பாளர்கள். அதுல 50 லட்சம் பேர் விஜய் என்ன சொன்னாலும் நம்புவான். சூரியன் கிழக்க உதிக்கலங்க, மேற்க உதிக்குது. ஆமா, நேத்து காலம் நான் பார்த்தேன். மின்சாரத்தை கண்டுபிடிச்சது புஷி ஆனந்த். ஆமாங்க, எனக்கு தெரியும், சொன்னாங்க. விஜய் என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு கேடுகட்ட கூட்டம் தமிழ்நாட்டில் உருவாயிடுச்சு. நான் வழியோட வந்திருக்கேன். என்ன வழியோட வந்த? என்ன வழியோட வந்த? நான் ரியல் தாய் மாமன்னர். என்ன ரியல் தாய் மாமன்? இது போன்ற ஒரு கேடுகட்ட தாய் மாமன் எங்கேயாவது பார்த்ததுண்டா? இன்னைக்கு போராடுறான்ல மாணவர்களும் இளைஞர்களும். அவெல்லாம் யாரு? நீட்டர் வாழ ஒரு தலைமுறை பாதிக்கப்படுதுன்னு போராடுறான். அந்த மாணவர்களை இளைஞர்களை இந்த தாவேக அரசின் காவல்துறை ஒடுக்குது. பள்ளிக்கூடத்தில் வகுப்பு நடக்குது, வகுப்புக்குள்ள பூந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கைது பண்றான். பாஜக அரசின் ஒடுக்குமுறையை புரிந்து கொள்ள முடியாது. தாவேக அரசு ஏன் ஒடுக்குது? திமுக என்ன பண்ணுவான்? பாஜக சண்டை போடுவான், தமிழ்நாட்டில் சத்தம் போடுவான். பாசிச பாஜக ஒழிக, இது தமிழ்நாட்டில். டெல்லிக்கு போனா பாஜக எங்கள் ஸ்வீட் எனிமீஸ்மா, இங்க சவுண்டை விட்டுட்டு அங்க போய் படுத்துருவான். இவரு வாயை முடிக்கிட்டு இங்க இருந்து போயிருவார். வாயே திறக்கிறது இல்லையே. ராகுல் காந்தியை தூக்கிட்டு போறாங்க, எப்படி சூனா பணவை தூக்கிட்டு போவாங்க இல்ல, அந்த மாதிரி தூக்கிட்டு போறாங்க ராகுல் காந்தியை. ராகுல் காந்திக்கு அழிச்சு விட 1 நாள் ஆச்சு.
விடலாமா வேண்டாமா? ஜி கோச்சுக்கு வரும், கண்டுக்காம விட்டுலாமா? சரி விட்டு தொலைவோம். அப்படியே வலிக்காம செல்லமா தட்டாம்பாங்க இல்ல, மயிலிற கால வருடுறது போல ஒரு அறிக்கை. இப்படிப்பட்ட ஒரு தொடரடிங்க அப்படி கோழைய அரசியல் கோழை. நீ கதாநாயகன் கொண்டாடலாம், தலைவன் கொண்டாடலாம், நீ ஹீரோன்னு கொண்டாடலாம், விஜய்னா அரசியல் கோழை தாண்டா. வரலாறு பதிவு செய்யும். நம்மாழ்வார் சொல்றாரு, சந்தர்ப்ப சூழல் வீரனை கோழையாக்குறதும் இல்ல, கோழை வீரனாக்குறதும் இல்ல, அவன் யாரோட அடையாளம் காட்டுங்கிறார். நீ கரூர்ல மக்கள் செத்து விழுந்த போது களத்துல சண்டை போட்டு இருந்தா நீ தலைவன், நீ வீரன். என்றைக்கு புறமுதுக்கிட்டு ஓடி போனியோ நீ கோழைதான். முதலமைச்சர் உரிமையில பேசுறாரு, முதலமைச்சர் மாண்பு குறைவா பேசுறாங்க. முதல்ல மாண்போட மதிப்போட முதலமைச்சர் நடந்துக்கிட்டோம், அவர் பேசட்டும். அதுக்கு பிறகு அவருக்கு மரியாதை கொடுக்கறத பத்தி நாம் நடந்துக்கலாம். அதனால இந்த நீட் தேர்வுக்கான இந்த போராட்டங்கிறது இது ஒரு தொடக்க நிலைதான். எப்படி மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு வந்து அடக்குமுறையை பாய்ச்சி ஒடுக்குதோ, இந்த போராட்டங்களை கண்டு எப்படி பயப்படுதோ, அதே போல தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கேடுகட்ட தாவேக அரசும் அவனும் பயப்படுறேன். முதலமைச்சருக்கு இப்ப அத்தியாவசிய வேலை என்னன்னா 2வது நாள படம் பார்க்க போறாரு. நேற்று கட்சிக்காரனால தான் நீங்க அவரே எழுவாரு, இனிமே நம்மளை பார்க்க முடியாத திரையிலன்ட்டு. கேலி கூத்து. கர்நாடகாவுக்கு போற, எது கர்நாடகாவுக்கு போற? நீ காவிரியை கொண்டு வந்துருவாரு. எந்த காவிரி பொம்பளை எம்பி அழைச்சு வர போறாரா? எந்த காவிரிய? காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு தெளிவா சொல்லுது. இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு, அது தொடர்ந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவா வழிகாட்டுது. இப்ப எதுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணணும்? பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க முடியாது காவிரி சிக்கலை என்ற நிலையை எட்டிய பிறகுதான் தண்ணீர் தகராறு சட்டத்தின்படி காவிரி நடுவர்மன்றம் அமைக்கப்பட்டுச்சு. நடுவர்மன்றத்தோட இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு, அரசியல் வெளியீடு, மேலாண்மை வாரியம், ஒழுங்காற்று குழுன்னு 30 ஆண்டா பலகட்ட படிநிலையை கடந்து வந்திருக்கோம். மறுபடி போய் டி.கே. சிவகுமார்ட்ட போய் மண்டிட்டா கதை முடிஞ்சு தமிழ்நாடு இன்னும் பின்னோக்கி போகும். போராடி பெற்ற உரிமையை நாம் காவு கொடுப்பதாகும். இவ்வளவு நாளா நம்ம போராடின ஆட்சியாளர்களுக்கு நம்மளோட பிரச்சனை தெரியும், நம்மளோட கோரிக்கை புரியும். ஆனா அந்த பிரச்சனைகளை அவன் தீர்க்கணும், கோரிக்கையை நிறைவேற்ற நினைக்க மாட்டான், அலட்சியப்படுத்துவான், துச்சமனை கருத்துவான். ஆனா இப்ப ஆளக்கூடியவனுக்கு பிரச்சனையும் புரியாது, தீர்வும் தெரியாது. இவ்வளவு நாளா நாம கேள்வி கட்டமில்ல, கேள்வி கட்டவனுக்கு பதில் தெரியாது. இப்ப கேட்கிறவன்ட்ட கேள்வியே புரியாது. இதுதான் தமிழ்நாட்டோட சாபக்கடான நிலைமை. அதனால கிருபானந்த வாரியார் தான் சொன்னாரு, போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியும்னாரு. தாவேக ஆட்சி முழுமையா 5 ஆண்டு காலம் இருக்கணும். விஜய் 5 ஆண்டு காலம் முதலமைச்சர் இருக்கணும். இருந்தாதான் இந்த ஆட்சியில வாழ்ந்த பிறகு எப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சியாளர்கள்ட்ட நாட்டை கொடுத்த புரிதல் மக்களுக்கு உருவாகும். ஆனா நீங்க எங்களை புறக்கணித்தாலும், புறந்தளினாலும், நிராகரித்தாலும், தோற்கடித்தாலும் மக்களுக்கு ஒண்ணுனா களத்தில் இருக்க போறது நாம் தமிழர் கட்சி தான். நீ எத்தனை முறை தோற்கடித்தாலும் களத்தில் நிற்போம், வீரியமா நிற்போம். தேர்தல் வெற்றி தோல்விக்காக இயங்குகிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். உறுதியாக இந்த நீட் தேர்வுங்கிற அரக்கனை விரட்டுறதுக்கு நாம் போராடுவோம். இந்த நீட் தேர்வில் நம் தங்கை அனிதாவை நாம இழந்தோம். தங்கை அனிதா வந்து 12வது போல 1176 மதிப்பெண்களை பெற்றார். அனிதாவோட வீடு வந்து ஒரு கூரை வீடு, கழிப்பறை, அடிப்படையான கழிப்பறை வசதி கிடையாது. அப்பா வந்து கூலி தொழிலாளி, மூட்டை தக்கக்கூடிய கூலி தொழிலாளி. அம்மா கிடையாது, 2 வயசுல அம்மாவை இழந்துடுற. உரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்காம அம்மாவை இழந்துட்டதால யாரும் என்னை போல யாரும் அம்மாவை இழக்கக்கூடாது, தாயை இழக்கக்கூடாது. நாம தாய் போல இன்னும் மருத்துவ சேவையாற்றணும்னு வைராக்கியத்தோடு படிச்சு 1176 மதிப்பெண்களை பெற்ற தங்கைய அவள் படிக்காத பாடத்திட்டத்திலிருந்து கேள்வியை கேட்டு நீ தோத்து போயிட்ட, நீ மருத்துவ தேர்வுக்கு லாயக்கு இல்ல, மருத்துவ பணிக்கு லாயக்கு இல்லைன்னு சொல்லி அவளை புறக்கணித்து கொன்றது இந்த நாட்டோட ஆட்சி அதிகாரங்கள். ஒரு அனிதா இல்ல, பல பிள்ளைகள் செத்து போச்சு. பல பிள்ளைகளுடைய கனவெல்லாம் பொசுங்கி போய் பிள்ளைகள் கருகி போச்சு. இனியும் ஒருத்தரை நம்ம வந்து இழக்கக்கூடாதுன்னா நாம் வீரியமா போராடணும். போராட்டம் மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய கடைசி கையிருப்பு, கடைசி வாய்ப்பு. அதுல வட மாநிலங்கள்ல இப்போதான் நீட் குறித்தான புரிதலுக்கே வர்றான். இப்பதான் யோசிக்கிறான், நீட் தேர்வே வேண்டாமான்னு போராடலாமான்னு யோசிக்கிறான். நம்ம 10 ஆண்டுகளை சொல்றோம் நீட் வேண்டாம் வேண்டாம்னு. இப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்தி, இந்த களச்சூழலை பயன்படுத்தி இந்த நீட் தேர்வுக்கான பரப்புரையை இன்னும் வீரியப்படுத்தி முதல்ல தமிழ்நாட்டுக்கு விளக்க பெறணும். அதுக்கு ஜனாதிபதியோட ஒப்புதல் தேவை. அதற்கு மக்கள் திரள் போராட்டங்களை நாம் செய்வோம். இந்த போராட்டத்தின் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வை பற்ற வைப்போம். புரட்சி வெல்லும். நன்றி, வணக்கம்.